கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. எசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். கோரேசை குறித்து, அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பெர்ஷிய ராஜாவாகிய கோரேசை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை சொல்லி ஏறக்குறைய 150 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கோரேஸ் என்பவனே வருகிறான். ஆண்டவரை பார்த்தீங்களா, ஒரு காரியத்தை கர்த்தர் முன்னமே நிர்ணயம் பண்ணி வெளிப்படுத்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கோரேசை குறித்து என்று. அதை தொடர்ந்து நீங்கள் 45வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தராகி நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு என்று தொடங்கிவிட்டு அதனுடைய கடைசி பகுதியை பாருங்கள். அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது. 44 கடைசியில் கோரேசை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 45:1 கோரேசை பார்த்து. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமென். இன்று கர்த்தர் உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்றால் அந்த வார்த்தை ஏற்கனவே உங்களை குறித்து அவர் சொன்னது, அவர் நிர்ணயம் பண்ணினது. அதன் அர்த்தம் என்ன? நான் பிறப்பதற்கு முன்னமே எனக்கான வார்த்தை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் பிறப்பதற்கு முன்னமே தெரிந்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளையே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய ஊழியனே, கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, நீங்கள் பிறப்பதற்கு முன்னமே உங்களை குறித்த கர்த்தருடைய வார்த்தை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையில உங்க மொத்த வாழ்க்கையுமே அடங்கும். கோரேசை குறித்து சொன்னவர் கோரேசை பார்த்து சொன்னார். அது போலவே நடந்தது. கோரேசை குறித்து என்ன சொன்னாரோ, கோரேசை பார்த்து என்ன சொன்னாரோ, அது போலவே நடந்தது. எஸ்ரா புஸ்தகத்தை படிக்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை நாம் பார்த்து ஆச்சரியப்படலாம், அதிசயிக்கலாம். அப்படியே நடந்தது. அது போலதான் உங்களை குறித்து ஏற்கனவே சொன்னது உங்களை பார்த்து இன்று சொல்லுகிறது. நிச்சயமாய் நாளை நிறைவேறும். காரணம், நாம் பிறக்கும் முன்னமே நம்மை குறித்த